கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஆல்கஹால் போட்டு ரம்மெல்லாம் ஊற்றி மைதா மாவுலேயும் ரவையிலையும் எப்படி ட்ரெடிஷ்னலாக செய்யுதுன்னு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. எனக்கு இது வந்து ஒரு பல்க் ஆர்டராக கொடுத்துருந்தாங்க, ஆல்கஹால் போடாமல். அதுவும் உடனே காலையில் கேட்டுட்டு நைட்டே டெலிவரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சது சூப்பராகவே இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வீடியோவாக போட்டிருக்கேன். ப்ளம் கேக் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கவங்க இந்த மாதிரி ஸ்பாட்லேயே செஞ்சு பாருங்கள். இது வந்து ஒரு 1 kg கிட்ட அளவு வரும், அந்த அளவுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். என்னென்னா 1 கப்பு சுகரு, அப்புறம் 1 கப்பு மைதா, 1/4 கப்பு இது நாட்டு சக்கரை, அப்புறம் 4 முட்டை, அப்புறம் ட்ரை இதெல்லாம் நட்ஸு ஃப்ரூட்ஸு, 1/4 கப்பு ஆயில், அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த 1 கப்பு சுகர் எடுத்தோம் இல்லையா, அதில் 1/4 கப்பு சுகர் எடுத்து, அதாவது கால்ன்றது நம்மளுக்கு கொஞ்சம் எந்த அளவுக்கு சுகர் சிரப் தேவையோ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா சுகர்ன்றது நம்மளுக்கு ஒன்றா சேரவும் அந்த ஸ்வீட்னஸ் சேர்த்து வந்துடும். ஒரு 1/4 கப்புன்னு எடுத்துக்கோங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிரப் மாதிரி நல்லா சுகரோட இது கரைஞ்சி வர அளவுக்கு செஞ்சுட்டு, அது கரையிற ஸ்டேஜில் ஹாட் வாட்டர் இருக்குல்ல, ஹாட் வாட்டர் வந்து நல்லா ஊற்றி எடுத்துட்டா அது நல்லா கரைஞ்சிரும். அந்த கலரே அழகாக மாறிடும். அதாவது அந்த ஏனத்தில் வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். அது நல்லா கரைஞ்சி வர ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க இது எல்லாமே ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாமே போடலாம். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், இந்த ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லையா, அதை போடுவோம். அது நல்ல வாசனை கொடுக்கும். அப்புறம் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி, கிரேப்ஸு, செரி எல்லாமே போட்டேன். இது கூடவே ஸ்பெஷலாக என்னுடைய ஸ்பெஷல் அது, ஏன்னா அது நான் எப்போவுமே போடுவேன். அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். என்னென்னா ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷும் பிளாக் கரண்ட் க்ரஷ்ஷும் போட்டிருக்கேன் தனியாக. உங்ககிட்ட இது ரெண்டுமே இல்லைன்னா நம்ம நார்மல் ஜாம்லாம் இருக்குல்ல, அதை கூட போட்டுக்கலாம். இந்த மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் இருக்குமே, அதெல்லாம் போட்டு கூட கலந்து எடுத்துக்கலாம். சூப்பராகவே இருக்கும். பட் இதுதான் நம்மளுடைய மெயின் ஐட்டமே. இது நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது நல்லா ஊறி ஒரு சூடாகிற அளவுக்கு, சூடு கொஞ்சம் ஆறுற அளவுக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம முட்டைலாம் அடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே அது நல்லா சூடு ஆறி இருக்கும். இதில் 4 முட்டை எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஊற்றிடலாம். அந்த வெனிலா எசன்ஸ் ஊற்றுனதும் நல்லா கொஞ்சம் லைட்டாக சுகர் லைட்டாக போட்டுக்கோங்க. நான் அந்த வீடியோவில் போடலை, சாரி சுகர் இல்லை சால்ட்டு லைட்டாக போட்டுக்கோங்க, நான் வீடியோவில் போடலை. அது நல்லா பீட் ஆனதும் நான் என்ன பண்ணியிருக்கேன், சுகர் கூடவே இது இருக்குது இல்லைங்களா, ஜாதிக்காய் அப்புறம் கொஞ்சம் பட்டை, இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் லைட்டாக சீவி மாதிரி போட்டிருக்கேன். அதை எப்போ தான் அது ஒரிஜினல் ப்ளம் கேக்குக்கான டேஸ்ட்டு கொடுக்கும். அதை போட்டுட்டு 1 கப்பு சுகரு, 1/4 கப்பு நாட்டு சக்கரை, அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். அழகாக கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு அடித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப்பு மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஸ்பேச்சுலாவில் போட்டாலும் சரி, இல்லை விஸ்கில் போட்டாலும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததும் 1/4 கப்பு ஆயில், அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு அது அழகாக நம்மளுக்கு ஆயில் அப்புறம் முட்டை மைதா எல்லாம் ஒன்றா கலந்ததும் நம்ம அதுக்கு முன்னாடி ஓவனை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா 40 மினிட்ஸ் பேக் பண்ணும். ஸோ 10 மினிட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ 40 மினிட்ஸ் பேக் பண்ணுறதுக்கு மொத்தமாக 15 மினிட்ஸ் போட்டு 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் போதும். அது நல்லா கலந்து வந்ததும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு கலந்து விட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க இதில் பாத்திரத்தில் ஊற்றி எடுத்துட்டா சூப்பரான ப்ளம் கேக் ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன்னா இதை நான் குட்டி குட்டியாகவும் செஞ்சேன், கிஃப்ட் கொடுக்குற மாதிரியும் பண்ணி கொடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு. இது நான் நிறைய வீடியோ இதில் எடுக்கலை, ஏன்னா பிஸியாக இருந்துச்சு அந்த டைமில். சரி, இருந்தாலும் எடுத்த வீடியோ வரைக்கும் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம பேக் ஆகி வருது இல்லையா ஃபைனலாக, அதில் கொஞ்சம் வந்ததும் கொஞ்சம் நெய் தடவிடலாம் சூடோடவே. நம்ம பேக் பண்ணோடனே வெளியில் எடுத்து வைக்கிறோம்ல, நெய் தடவிட்டால் சூப்பராக இருக்கும். சாப்பிடும் போதே வாசனையாக நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி தான் கொடுத்தேன். எனக்கு கிறிஸ்மஸ் முடிஞ்சிட்ட அப்புறமா ஆர்டர் கொடுத்தாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், உண்மையாகவே நல்லாயிருக்கும். இதை ப்ளம் கேக்கு சில பேருக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, ஏன்னா எனக்கு அந்த வாசனை பிடிக்கல, கருப்பு கலர் பிடிக்கல அப்படி இப்படின்னு. அவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. நான் இதை குட்டி குட்டி பாக்ஸ்லேயும் கிஃப்ட் பேக் மாதிரியும் போட்டு கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தான் போட்டு கொடுத்துருந்தேன். எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது. இது கூடவே நான் ஆல்ரெடி வந்து டீ கேக்கும் போட்டிருந்தேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். டீ கேக்கு ப்ளம் கேக்கு எல்லாமே எனக்கு கிறிஸ்மஸ்க்கு சூப்பராகவே போச்சு. இந்த கிறிஸ்மஸ் எனக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு. நியூ இயரும் காட் எனக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காரு. நியூ இயர்க்கான வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள்.